வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோல்டன் பீடியா தமிழ் சேனல் அசோக் குமார் பேசுகிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலத்தில் நமக்கு இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் இம்யூனிட்டி பவர் குறையுது அப்படின்றாங்க. ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன் நான். அந்த வில்லேஜில் நாட்டுக்கோழி அறுத்துருந்தாங்க. நாட்டுக்கோழி அறுத்து நாட்டுக்கோழி பக்கோடா மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ போடும்போது கடைசியாக டக்குன்னு ஒரு பாத்திரத்துலேருந்து ஒன்று எடுத்து அந்த எண்ணெயில் போட்டார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இது நாட்டுக்கோழியினுடைய ரத்தம், நம்ம இதெல்லாம் ஆட்டு ரத்தத்தை தான் சாப்பிட்ருப்போம். நாட்டுக்கோழி ரத்தத்தை அவங்க பிடிச்சி அந்த சிக்கன் பக்கோடாவுக்கு என்ன மசாலா போடுறாங்களோ அதே மசாலா அந்த நாட்டுக்கோழி ரத்தத்துக்கும் போட்டு அந்த ரத்தத்தை கொஞ்ச நேரம் அதே மாதிரி ஊற வச்சு அப்படியே எண்ணெயில் எடுத்து ஊற்றிட்டார். அந்த ரத்தத்தை ஊற்றின உடனே அந்த நாட்டுக்கோழி ரத்தம் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து சாப்பிட்றாங்க. எதுக்காகன்னு கேட்டால், அது சாப்பிட்டா ஒரு ஸ்ட்ரென்த்து, இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சின்ன பசங்களாம் நிறைய இருந்ததாங்க. எல்லோரும் அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டு ரத்தம் நான் சாப்பிட்ருக்கேன், பட் இதெல்லாம் நான் கோழி ரத்தம் சாப்பிட்டதில்லை. விருப்பப்பட்டால் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குதான்னு பார்க்கலாம். அதனுடைய வீடியோ தான் இது போட்டிருக்கேன். இதை பாருங்கள். இவர் இப்போது கோழி ரத்தத்தை செய்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு நல்லதும் சொல்கிறாங்க, கேட்டு பாருங்கள். நாட்டுக்கோழி எப்போவுமே உடம்புக்கு நல்லது தான். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.